Blessed are those who hear the word of God and keep it. லூக்கா 11:28. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Whoever does the will of God, he is my brother, sister and mother. மார்க் 3:35. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சங்கீதம் 150 சங்கீதங்களிலே இப்பொழுது படிக்கப்பட்ட சங்கீதம் முதல் சங்கீதம். இதில் சொல்லப்படுவது யார் பேறு பெற்றோர்? Blessed are those who keep the word of God and do it. இறைவழி செல்வோர் பேறு பெற்றோர் என்று பாடலாக பாடினோம், செபமாக படித்தோம். இன்றைய நற்செய்தியிலும் இதைத்தான் நாம் செவிமடுக்க இருக்கிறோம். இந்த சிந்தனையும் அதை பொறுத்து. தன் பாசமும் கூட தனி உடைமை அல்ல, பொது உடைமை என்னும் பிரக்ஞை பிசகாமல் பேசியது. தந்தையின் திருப்பணியை முந்திச் செய்யும் ஆடவர் எல்லாம் என் உடன்பிறப்பு, மகளிரெல்லாம் என் தாய் ஆவார் என்றார் இயேசு. இயேசுமா காவியத்தினுடைய அருமையான வார்த்தைகள். தன் பாசம் கூட தனி உடைமை அல்ல, அவருடைய பாசம் எல்லாருக்குமானது. யாரெல்லாம் இறை வழி செல்வோரு அவருக்கெல்லாம் இறைவனுடைய அருள் பொதுவாக கொடுக்கப்படுகிறது என்று பொது உடைமை. ஆக இறை சித்தத்தை ஏற்று நடப்பவர்களாக இருத்தல் வேண்டும். இயேசுவின் வாழ்க்கை அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேறவே, என் தந்தையின் சித்தம் நிறைவேற. நாம் ஜெபிக்கிறோம், பிறகு வாழ்க்கையிலே முணுமுணுக்கிறோம், அல்லது கொஞ்சம் நமக்குள் இந்த மன நிறைவு இல்லாத தன்மை இருந்தால் இந்த ஜெபமும் இந்த மனப்பான்மையும் ஒத்துப்போவதில்லை என்ற அர்த்தம். ஜெபத்தில் என்ன சொல்கிறோம்? உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்போ இறை சித்தம் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் பொழுது ஏன் நமக்குள் இந்த முணுமுணுப்பு? சரி, இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்வோம். நமக்கு பிடிக்கவில்லை, கடினமாக இருக்கிறது, சற்று பொறுத்து கொள்வோம். ஏனென்றால் மேகங்கள் சூரியனை மறைக்கும் பொழுது இருட்டாக இருக்கும், அல்லது இந்த கிரணங்கள் ஏற்படும் பொழுது, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மறைக்கும் பொழுது இருள் ஏற்படுவது இயல்பு. ஆனால் அது நிலைத்திருக்காது. இன்னும் சில நொடிகளிலே, இன்னும் சில நிமிடங்களிலே, அல்லது இன்னும் சில நாட்களிலே இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி போகும், கடந்து போகும். இந்த ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். மிஸ்டர் ஈகார்ட் என்ற அறிஞருடைய வார்த்தைகள், மேரி had borne Christ more happily in her heart than in her flesh. கிறிஸ்துவை உடலில் ஏற்றுக்கொண்டதை விட உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதற்காக அதிகம் மகிழ்ந்தவர் மரியாள். தன்னுடைய இதயத்தில் ஏற்ற கிறிஸ்து, உதரத்தில் தாங்கிய கிறிஸ்து, 10 மாதம் சுமந்து பெற்றவர். ஆனால் இந்த வார்த்தைகளை எப்போதும் சுமந்து கொண்டு இருப்பவர், இந்த வார்த்தைகளை எல்லாம் தம்முடைய உள்ளத்தில் பதித்தவராக, சிந்தித்தவராக இருந்தார், வாழ்ந்தார். அதுவும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படிப்பினை. இறை சித்தத்தை ஏற்கக்கூடிய வகையிலே வாழ்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அனைத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளுதல், சலனமின்றி ஏற்றுக்கொள்ளுதல்,
எவ்வாறு இயேசு அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு தெரியும் அடுத்த நாள் எவ்வளவு துன்பங்களை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்த்த பொழுது, எண்ணிய பொழுது, அது சிந்தனைக்கு வந்த பொழுது அவருடைய வியர்வை இரத்தமாக மாறியது, இரத்த துளிகளாக. இயேசு இரத்த வியர்வை வேர்த்தார். அவ்வளவு தூரம் அடுத்த நாள் துன்பத்தை பார்த்து அவருடைய உடல் நடுங்கியது, ஷடர். இருப்பினும் அதை விட்டு ஓடிவிடவில்லை. எனக்கு வேண்டாம், யாரையாவது பார்த்துங்க, வேற யாராவது பார்த்துங்க, நான் இந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஓடிவிடவில்லை. தந்தையே, சித்தம் எனது பாக்கியம், உமது சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று கூறி அதை அடுத்த நாள் மெய்ப்பித்தார், வாழ்ந்து காட்டினார். ஏற்பட்ட உடலளவில் உபாதை, உள்ளத்தளவில் வேதனை, மனத்தளவில் எத்தனை ஏச்சு பேச்சுக்கள், எத்தனை பரிகாசங்கள், இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய மீட்புக்கு பிணையாக, நம்முடைய மீட்புக்கு அவைகளை எல்லாம் ஒரு கொடுத்து வாங்கக்கூடிய பணமாக, காஸ்ட் ப்ரைஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அதை தன்னுடைய மரணத்தையும் வேதனைகளையும் நம்முடைய மீட்புக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். எனவே தான் ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பலியை நாம் நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுக்கின்றோம். ஒப்பற்ற இந்த திருப்பலி, கல்வாரி திருப்பலி, மனிதர்களுக்காக தன்னுடைய வேதனை முழுவதையும் அர்ப்பணித்த இயேசு. அதை நாம் நினைவு கூர்ந்து என் நினைவாக செய்யுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூறுகிறோம். நிறைய ஓவியங்கள் இந்த சிக்ஸ்டைன் சாப்பலில் உள்ளது. போப்பாண்டவர் வசிக்கும் மாளிகைக்கு அருகிலே இந்த அருங்காட்சியகம், மியூசியம் இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு கண்கள் வேண்டும், கோடி கண்கள், 1000 கண்கள் வேண்டும், நாட்கள் பத்தாது. நான் சென்ற பொழுது இதெல்லாம் நிறையா படித்து பார்த்துட்டு போனேன். அதனுடைய கமெண்ட்ரிஸ், நிறைய புத்தகங்கள், இவ்வளவு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. மேலே எல்லாம் வானுயர ஓவியங்கள், மைக்கேல் ஆஞ்சலோ வரைந்தது, படைப்பை பற்றி இன்னும் பல வகையான பைபிள் சித்திரங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது என்னெல்லாம் சொன்னதுனால, ஐயோ இவ்வளோ இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு 2 மணி நேரம். ஒரு 10 மணிக்கு போனேன், 12, 12:30 முடிச்சிருங்க, நான் உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு என்னை கூட்டிகிட்டு போனேன். சிஸ்டர் என்னை அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. 2 மணி நேரம் தான் இருக்குது. இவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குதே, என்ன செய்கிறது, எல்லாத்தையும் பார்க்கணும், எதையும் விடக்கூடாது என்று சொல்லி வேகுன்னு நடக்கிறேன். இங்கேருந்து ஒன்று ஒன்றா நடக்கிறேன். மற்றவங்கெல்லாம் ஒன்றையும் நல்லா ருசித்து பார்க்குறாங்க. காதில் அந்த டெலிஃபோன் மாதிரி ஒன்று இருக்கும், கமெண்ட்ரி சொல்கிறது ஒவ்வொரு சித்திரத்தை பற்றியும். அதை வச்சு பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு நேரம் இல்லை. ஆகவே வேகமாக நடந்து பார்த்தா ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். அடடா, இன்னும் 1 மணி நேரம் இருக்குதே, இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாமே அப்படின்னு திருப்பி போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் தடுத்து நிறுத்தி, இல்லை மறுபடியும் போகணும்னா இன்னொரு டிக்கெட் வாங்கணும் அப்படின்ட்டாங்க. ஐயோ, கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டோமே அவசரமாக என்று ஒரு அனுபவம். அதில் ஒரு படத்தில் இயேசுவினுடைய தத்ரூபமாக பாடுகள், அதை பார்க்கும் பொழுதே கண்களில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு உருக்கமான ஒரு படம். அந்த படத்தின் கீழ் எழுதப்பட்ட வசனம், இதை மனிதன் நினைப்பதில்லை, இதை மனிதன் நினைப்பதில்லை. ஆகவே தான் பாருங்கள், திருப்பலியில் ஒவ்வொரு காரியமும் அர்த்தம் உள்ளது. இப்பொழுது நற்கருணை பேழை வைத்திருப்பதினால் இந்த சிலுவையை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருக்கிறோம். பிறகு திருப்பலி வரும் பொழுது அது நடுநாயகமாக இருக்க வேண்டும். ஏன்? அந்த சிலுவையில் தொங்கிய கிறிஸ்து, அந்த சிலுவையில் தொங்கிய அந்த கல்வாரி காட்சி, இதை மனிதன் மறத்தலாகாது, என் நினைவாக செய்யுங்கள் என்ற ஒரு அர்த்தத்திலே. ஆகவே நமக்காக இத்தகைய பாடுகளை இறை சித்தமாக ஏற்று வாழ்ந்து அதை வாழ்ந்து காட்டிய ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய ஜெபத்தை சமர்ப்பிப்போம். முழந்தாள் இருப்போம். Lord Jesus, my heart is restless
until it rests in you. Help me to live in your presence and in the knowledge of your great love for me. May I seek to please you in all that I do, say and think. அன்பரே, நம்பிக்கை வழியாக எம்மிடம் கோயில் கொள்க. அன்பு மட்டுமே எம் வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் அமைந்திட துணை புரிக. இறைமக்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து குறைவற்ற கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னவென்று உணர்த்திட வேண்டும். அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் எமக்கு எய்திடட்டும். அதன் வழியாக இறைவா, முழு நிறைவையும் எமக்கு தாரும். வல்லமையோடு எம்மில் செயல்படுபவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவரான இறைவா, எம் மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் உமக்கு மாட்சி உரித்தாகுக. ஆமென். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீ தாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. உமது சித்தத்தை ஏற்று வாழக்கூடிய திடமான எண்ணத்தையும் உறுதியான கொள்கை பிடிப்பையும் எமக்கு தாரும். உம்முடைய விழுமியங்களை நாங்கள் வாழ்ந்து காட்ட எப்பொழுதும் தயாராக இருப்போமாக. தியாகம் நிறைந்த மனையில் இருப்போமாக. தாராளத்துடன் நாங்கள் எங்கள் நேரம், எங்களுடைய அனைத்து திறமைகளையும் இதற்காக முன்வைத்து உம்முடைய வார்த்தை வழி வாழ்வதற்கு, நீர் வாழ்ந்து காட்டிய விதத்தில் வாழ்வதற்கு, புனிதர்களைப் போல நாங்களும் முயற்சி செய்து அந்த புனிதத்தை நோக்கிய பயணமாக எங்கள் வாழ்க்கை அமைவதற்கும் செய்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இதோ இந்த வல்லமையான நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்கள், ஊடகங்களின் வாயிலாக இந்த நேரத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற இந்த ஆராதனை, திருப்பலி இவைகளை உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.